ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஸ்மால். இப்போ பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே வாங்கின இந்த கம்ஃபோர்ட்டை வீட்டிலேயே எப்படி தயாரிக்க போறதா இப்போ பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. துணிகளின் அருமையான வாசனை வீசுகின்ற இந்த கம்ஃபோர்ட்டை வீட்டிலேயே எப்படி தயாரிக்கணும்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம 3 லிட்டர் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்ல பக்கெட் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற தண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உப்பு தண்ணியா இருக்கக்கூடாது. ஒன்று மினரல் வாட்டர், அப்படி இல்லைன்னா குழா தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம 3 லிட்டர் கம்ஃபோர்ட் தயாரினால பார்த்தீங்கன்னா இந்த 3 லிட்டர் தண்ணியை இந்த பக்கெட்ல நம்ம ஊத்திடலாம். அடுத்ததான் உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற கெமிக்கல் கடையில கம்ஃபோர்ட் சரி எசன்ஸ்னு கேட்டாலே இவங்க இந்த மாதிரி தருவாங்க. நம்ம 3 லிட்டர் அளவு செய்யறதுல பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கொஞ்சமா கொத்துக்கிறாங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம கவரை பிரிச்சு இப்ப நம்ம பாத்துடலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட்க்கு வாசனை தருகிற திரவம். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டோட பேஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட்க்கு தேவையான கலர் பொடி. இப்போ முதல்ல வெள்ளை கலர்ல இருக்க இந்த கம்ஃபோர்ட் பேஸ்ட் நம்ம 3 லிட்டர் பக்கெட்ல நம்ம ஊத்திடலாம். இது செய்யும் போது பிளவுஸ் போடுறது நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணியோட அடர்த்தி கொஞ்சமா அதிகமாகி தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா குலுகுலுன்னு ஆயிடுச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருந்த இந்த கம்ஃபோர்ட்டோட நறுமணத்தை நம்ம இதுல ஊத்திடலாம். இப்படி கலக்கின பிறகு நம்ம வாங்கி வச்சிருக்க இந்த கலர் பொடியை நமக்கு எவ்வளவு கலர் தேவையோ அவ்வளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலக்கின அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில போட்டு நம்ம இது அடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான கம்ஃபோர்ட் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு துணியில போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு நம்ம அலசி ஏற்றலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியில நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த கம்ஃபோர்ட் லிக்விட தேவையான அளவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது துவைச்சு வச்ச துணியும் உள்ள முக்கிய நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் அப்புறம் நல்லா பிழிஞ்சு நம்ம காய போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணியில நல்லா அருமையான வாசனை வருது, நல்லா உணர முடியுது. நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு தொழிலா கூட செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.